விரட்டி என்னுடைய கூடபாய் சக்தி மூலமாக முழுவதுமாக அழைத்து காட்டுகின்றேன். பெற்ற வரத்தின் மகிமையால் உன்னுடைய சக்தியை முழுவதுமாக கட்டுக்குள் அடக்கி விடுகின்றேன். வா வா வா. வந்த இரவரை சிறைப்படுத்தி விட்டோம். இனி வருவது யார் என்று பார்த்து விடலாம். புறப்பட்டு வாடா. நாரதா போட்டி இரு பிள்ளைகளை அனுப்பினாயே போட்டி போட்டி பட்ட பாடெல்லாம் பாழா போச்சு பாட்டி பாழா போச்சு. என்னுடைய மகன் தோற்று விட்டார்களா? இருக்கிற இடமே தெரியல. இருக்கிற இடமே தெரியல. மகன் இருவருமே எங்குதான் சென்றார்கள்? அவன் வாங்கிய வரம் எப்படி மந்திரத்தை 7 கோடி மந்திரத்தை கற்றவன். அது மட்டுமல்ல, ஆகையினால் அவனுடைய மந்திர சக்தியால் இருவரையுமே மறைத்து விட்டான். எங்கேயோ தெரியவில்லை அவனுடைய இரு மகனும். அதனால் என்னுடைய கடைசி மகன் முருகனை அழைத்து அனுப்பு. இருவரையும் அனுப்பி வைத்தேன். வீரபத்திரன் முனீஸ்வரன் இருவரையும் அவன் பெற்ற மாய மந்திர சக்தியால் என்னுடைய கடைக்குட்டி சின்ன முருகப்பெருமான், கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையை அழைத்து என்னுடைய இளையமா கூட இப்ப இங்க இல்ல. எங்க அவரு மயில் ஏறி போகிறாரு. மயிலேறி அவன் யாரு? சின்ன சிறிய பையன், அரிய பையன், பெரிய பையன், அப்படித்தான் விளையாடுவான். இந்த தாய் அழைத்து என்று சொல்லி போறான். ஓடோடி வந்து அப்படி என்றால் நான் போய் அழைத்து வருகிறேன். நீ போய் அழைத்து வை என்னுடைய மகன். மணக்க பாடி நின்றால் ஞானோ வளர்ப்பாய். மணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய். மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். தாமரையில் வீட்டிருப்பால் எங்கள் உள்ள கோயிலிலே உறைந்து நிற்பார். உறைந்து நிற்பார். கள்ளமில்லாமல் கொள்ளும் அன்பருக்கே என்றோ
பக்தரெல்லாம் தினந்தோறும் என்னை முருகா, கந்தா, வேளா, கடம்பா, கார்த்திகேயா, சரவண பொய்களை உதித்ததால் ஆறு முகன் என்றும் எனக்கு பேர் நாமதேயம் உண்டு. நானோ தாய் வயிற்றில் பிறக்காதவன். அதாவது ஈஸ்வருடைய நெற்றிக்கண்டால் என் தந்தை நெற்றிக்கண்டால் அவதாரம் செய்தவன். ஆறு முகமாக இருந்தது என் தாய் கொண்டு அழைத்ததால் நான் சக்திவேல் கொண்டு சரவண பொய்கையிலே சரவணன் 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 என்று பெயர் பெற்று மக்களை இப்போது மயிலையிலே மயிதமதியாக நான் முருகப்பெருமானாக அவதாரம் செய்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஏதோ என்னுடைய தாயானவள் என்ன இது பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரம் பழம் ஒன்று எந்தனுக்கு தான் பழம் ஒன்று எந்தனுக்கு தான் பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரம் பழம் ஒன்று எந்தனுக்கு தான் பழம் ஒன்று எந்தனுக்கு தான் உலனால் ஒவ்வொன்றும் ஒத்திரி புகழ் பாடி உண்மை பொருளான உந்தனையே நாடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையே தேடி பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரம் பழம் ஒன்று எந்தனுக்கு தான் பழம் ஒன்று எந்தனுக்கு தான் பெருமாளே, என்னை தேடி எதற்காக வந்தாய்? நீ வரும்போதெல்லாம் சற்று அச்சமாகத்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் சின்ன சிறு வயதிலேயே அதாவது ஞானப்பழத்தை கொண்டு வந்து என்னை கோவித்துக் கொள்ள ஆளாக்கியவளே நீதானே. இன்னும் நீ மறக்கவே இல்லையா அதை? நடக்க முடிய வேலையாறு செய்தாய். அந்த பழத்துக்காக தானே நீங்கள் சென்று ஆண்டி கோலத்தோடு பயணம் ஆண்டியாக நின்றேன், பயணியிலே போய் நின்றேன். தாய் தந்தை பிரிந்தேன், சற்று தாமதமாக நின்றேன், தனிமையிலே இருந்தேன். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யாரு? நீதானே. அப்படி செய்தாலும் பழத்தை எடுத்து வந்தாயே, நேரா என்னிடத்தில் கொடுத்திருக்கலாம், இல்லை என் அண்ணனிடத்தான் கொடுத்திருக்கலாம். அதை விடுத்து கொடுத்தது எந்த கொடுத்தாய்? என் தந்தையிடத்தில் கொடுத்தார். தந்தையானவர் என்ன செய்தார்? தாய் எடுத்து கொடுத்தார். ஆமா. தாய் என்ன செய்தார்? பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார். பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது நீ சும்மா இருந்தாயா? அந்த பழத்தை பாதியாக பிரித்து கொடுக்கலாம் என்று என் தாயும் தந்தை சொல்ல உரைத்தார்கள். நீ என்ன சொன்னாய்? அந்த பழத்தை பிரித்து கொடுக்க கூடாது, பலனில்லையே. பலனில்லை, முழுமையாக யார் ஒன்றாலும் சாப்பிட வேண்டும். ஆமா. அதற்காக யாருக்கு கொடுப்பது என்று அவர்கள் யோசித்தார்கள். அந்த நேரம் ஒரு போட்டி கொண்டு வைத்தார்கள். அந்த போட்டியிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் என்று கூறினார்கள். ஆமா. உடனே என்ன செய்தார்கள்? இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு தான் ஞானப்பழத்தை என்று சொல்லிவிட்டார்கள். நான் என்ன செய்தேன்? உடனே மயிலே அமர்ந்து உலகத்தை ஒரு நொடியிலே சுற்றி வரும் சமயத்தில் என் அண்ணனானவர் என்ன செய்தார்? அறிவு திறமையார். அப்பா, அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன என்று என் அண்ணனானவர் கேட்டார். என் தாய் தந்தை கேட்டார். அவர்களும் என்ன உரைத்தார்கள்? தாய் தந்தை தான் உலகம், உலகத்தான் தாய் தந்தை. அப்படியானால் ஒரு நொடியில் சுற்றி வந்து அந்த பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன் என்று அண்ணன் கூற, ஒரு நொடியிலே என் தாய் தந்தை வளம் வந்து ஞானப்பழத்தை பெற்றுக் கொண்டார் என்று நீங்கள் பறந்தீர்கள். இருப்பேனா? நீங்க என்ன செய்தீர்கள்? உலகத்தை சுற்றி வந்தேன் மயில் மீது.
எவ்வளவு வேகமாக சுற்றி ஆமா. எனக்கும் கோபம் பிறந்தது. பார்த்தாயா, தாய் தந்தை நடத்திய நாடகம் அல்லவாகிறது. நீங்கள் உலகத்தை சுற்றி வர செய்துவிட்டு இந்த பணத்தை அண்ணனுக்கு கொடுத்து விட்டீர்களே. முதல்ல அண்ணனுக்கு கொடுத்து நான் சும்மா இருந்திருப்பேன். என்னை உலகத்தை சுற்றி வர செய்துவிட்டு என் அண்ணனுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று கோபம் பிறந்து அப்போது எங்கு சென்றேன்? பயணிக்கு சென்றேன். அப்போது ஆறுதலாக அவ்வையானவர் எத்தனையோ அறிவுரை எடுத்துக் கூறினார்கள். இருந்தாலும் அதை நான் கேட்கவும் இல்லை, எனக்கு கோபம் அடங்கவும் இல்லை. அப்போது என்ன திரும்ப செய்தேன்? ஆற்றி கோலத்தார் கோபத்தோடு நின்று விட்டேன். அந்த கோபம் இன்னும் அடங்கவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? அந்தவா இப்பொழுது இந்த வேலை சுற்றுவதை பார்த்தால் எனக்கே பயமா இருக்கிறது. மீண்டும் நீ வந்திருக்கிறாய். எதற்காக வந்திருக்கிறாய்? ஏதாவது காகத்தை துளைத்து விடுவாயோ என்று கொஞ்சம் அச்சப்படுகிறேன். இருந்தாலும் உன்னுடைய கலகம் நன்மையிலே நடக்கும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னுடைய கலகம் என்னை ஒன்றுமே செய்திருக்கிறான். ஏனென்றால் தமிழுக்கு உயிர் கொடுப்பவன் நான். தமிழுக்கு கடவுள். தமிழ் கடவுள் என்றால் என்னைத்தான் கூறுவார்களே தவிர மற்ற எந்த தெய்வத்தையும் நம்ப மாட்டார், கூற மாட்டார். தெய்வத்தை தமிழுக்கு துரோகம் செய்வாயா? அதான் என்னிற்கு கணக்கு வைக்க மாட்டார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் என்றைக்குமே நீ இளமை பருவம், முதுமை என்பதே கிடையாது. இருந்தாலும் ஆண்டவா உன்னுடைய புகழை பாட வேண்டும் என்றாலும் பேச வேண்டும் என்றாலும் என்னுடைய பொழுது போவதும் தெரியாது, பொழுது விடுவதும் தெரியாது. பாடியிருக்கிறார் தெரியுமா? எப்படி? ஒரு நேரத்தில் என்ன? அதாவது யார் பாடியது? திருவண்ணாமலையிலே முத்தத்திரு என்று பாடியது யார் தெரியுமா? அருணகிரிநாதர். அந்த பாடல் உன்னால் பாட முடியுமா? அவ்வளவுதானே? தெரிந்தவன் பாடுகிறேன். முத்தை தருவத்தி முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரதத்தி சரவண முத்தி கொருவித்தி திருவர என போதும் முத்தை
வந்தாய்? தாயுடைய பார்க்க வேண்டுமா? ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டதா? அதை நான் சொல்லவில்லை. உடைய தாய் உடைத்தார். என் தாய் காணுவதற்கு அதற்கு நீ உறுதுணையாக வந்திருக்கிறாய். நாய் உறுதுணை கிடையாது ஆண்டவா. குந்திரைக்கு இடமெல்லாம் குமரன் வாழ இடம் என்று கூறுவார்கள். நீங்கள் இல்லாத இடமே கிடையாது. என் தாய் அழைத்திருந்தால் நானே சென்று பார்த்திருப்பேன். இதற்கு இவ்வளவு தூரம் தாய் தான் உரைத்தால் நாரதானி சென்று வா என்று. ஆகட்டும், என் தாயை நானே நல்லா இருப்பான். ஒரு நாள் கந்தா என்னை எதற்காக நாடி வந்திருக்கிறாய்? தாயே, கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா சொல்ல சொல்ல இனிக்குதடா. உள்ளமெல்லாம் உன் பெயரை முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. என்ன தாயே வேண்டும்? அதாவது உன்னுடைய தந்தையின் சாபம் தீர வேண்டும் என்றால் என் தந்தைக்கு சாபம் நேர்ந்திருக்கிறதா? ஆமாம் என்ன தாயே அப்படி? மகனே, 7 கடல் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருப்பார் கடலிலே கடல் கண்டாசுரன் இருக்கிறான். அங்கு சென்று அந்த கடல் கண்டாசுரனை வென்று உன்னுடைய தங்கைகள் 7 கண்ணிகளை சிறை வைத்திருக்கிறான். அவர்களை மீட்டுக் கொண்டு வா மகனே. இப்பொழுது இந்த தாய் நான் உனக்கு கட்டில் இருக்கிறேன். நான் உழைத்துவிட நீ செய்து விட்டு வா. பின்பு வந்து இந்த தாயை பார் என்று வா மகனே. தாயத்திற்கு ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று ஆண்டோர்கள் சான்றோர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தாய் கட்டளை இட்டு விட்டார். கடல் கண்ட அசுரன் என்னுடைய தந்தை சாபத்தால் அங்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் நான் சென்று என் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த வடிவிலே நான் செல்ல முடியாது. இந்த வடிவிலே சென்றால் என்னை கண்டு பயந்து ஓடி விடுவான். அதனால் இப்போது வாயிலாக உருவெடுத்து அவனை மடிக்க நானே சென்று வருகிறேன். ஓடி வந்தார்கள் முனீஸ்வரனும் அந்த அகோர வீரபத்ரனும். இருவரையும் என்னுடைய மாய மந்திரிய சக்தியால் கட்டி விட்டு இனி எவர் ஒருவர் பார்க்கலாம். இனி எவர் வந்தாலும் சரி, அந்த முனீஸ்வரனுக்காக ஒரு வீரபத்திரம் நடந்த கதிதான் வருபவனுக்கும் புரிகிறதா? சரி, ஆணவத்தோடு அமர்ந்திருக்கிறாயா? வந்திருப்பது யார் என்று தெரியாமல் ஆணவத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாய். நான் எத்தனை பேர் சூரனை அடித்திருக்கிறேன் உனக்கு தெரியும். என் வரலாறு உனக்கு தெரிந்திருந்தால் எனக்கு மரியாதை கொடுத்து வணங்கி பாதத்திலே விழுந்திருப்பாய். யார் நீ? அதை விடுத்து என்னை யார் என்று கேட்கிறாய்? தமிழ் கடவுளடா நான். என்னை நேசிப்போருக்கு கொண்டு செய்யும் ஆசீர்வாதம் செய்யும் முருக கடவுளடா. வந்திருப்பது யார் என்று தெரிகின்றதா? ஏய்,
கேவலம் ஒரு மாங்கனிக்காக ஆமா குன்றின் மீது சென்ற வந்த கோமநாட்டி பையன். கோமநாட்டி பையன் கோமணத்தோட எனக்கு கமநாட்டி முதலாம் அடைய வேங்கட்ட சமருக்க. இந்த சிறு வயது மாங்கனிக்கு ஆசைப்பட்டு உனக்கு தெரியாது. இளைய பருவத்தில் உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? குழந்தைகள் தத்தி விளையாடும், பொருளை கேட்கும், பொருள் கொடுக்கவில்லை என்றால் தந்தையிடம் தாயிடம் கோவித்துக் கொள்ளும். அதைதான் அடியேன் செய்தேன். அது தெரியாமல் கேட்டீங்களா? ஏண்டா விழுந்தன்னு கேட்டா கர்ணம் மட்டும் விழுந்துட்டான்னு சொன்ன கதையாக இது. ஏன்டா கோமணத்தோட என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை சொல்றேன். வந்திருக்கக்கூடியவன் யாரு? எப்படிப்பட்டவன்? ஒரு நேரத்தில சோரபத்மன் என்று சொல்லக்கூடிய அசுரன் ஈசனிடத்திலே வரத்தை பெற்றான். எப்படிப்பட்டவரா? ஈசனாக உன்னுடைய சக்தியை தவிர்த்து வேறொரு சக்தியால் எனக்கு மரணம் என்பதை நேரக்கூடாது என்ற வரத்தை பெற்றான். ஆமாங்க. அப்படி வரத்தை பெற்றவன் சும்மா இருந்தானா தேவர்களையும் அனைத்து ரிஷி கூட்டங்களையும் பாட்டி வதைத்தான். பார்த்தார்கள் தேவர்கள். சென்று ஈஸ்வரிடத்திலே முறையிடுகின்ற வரையிலே என்ன செய்தான் அவன்? சரவண பொய்கையிலே கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரை. தாமரைக்கு ஒரு பெயர் இருக்குது. கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரையிலே சிவனுடைய நெற்றி கண்ணில் இருந்து 6 தீப்பொறியிலே பிறந்து 6 குழந்தைகளாக வளர்ந்தவன். யாரிடத்தில் வளர்ந்தான்? கார்த்திகை பெண்ணிடத்திலே வளர்ந்தவன். அப்படி கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற ஒரு பெயர். அது மட்டுமா? சரவண பொய்கையிலே பிறந்ததால் சரவணன் என்ற இன்னொரு பெயர். அது மட்டுமா? அப்படி நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக வளர்ந்த இவன் என்ன செய்தான்? ஒரு நேரத்திலே சக்தியாகப்பட்டவளை காண வேண்டும் என்பதற்காக அழைத்து வருகின்ற வேளையிலே சக்தி பாசத்தோடு கட்டி அழைத்த உடனே என்ன ஆயிற்று? 6 குழந்தைகளும் ஒரு குழந்தை ஆயிற்று. 6 குழந்தைகளும் ஒரு குழந்தையாகி 6 முகத்துடன் 12 கரத்துடன் எப்படி பிறந்த இப்படி ஒன்று சென்றால் இவனுக்கு 6 முகம் இன்னொரு பெயர். 6 முகம் பெயர். அது மட்டும் கிடையாது. அந்த சூரபத்மனை வதைக்க என்பதற்காக சக்தியின் கரத்தால் சக்தி வேலை பெற்றதால் சக்தி கரத்தால் வேலை பெற்றதால் சக்தி வேலன் என்று இன்னொரு பெயர். காட்டாத இல்ல அவன் முத்தி விட்டு போற பத்தியா ஓட்ட போலாம். எதுமா அவன் நிக்கிற ஸ்டைல் போறான். இப்படி என்றா இன்னும் இப்படி என்றா நம்ம கோல் கரத்து. இப்பதான் ஹரிச்சந்திர மயானத்துக்கு வந்துறாரு. நிக்கிறதான் பிடிச்சின்னு ஒரு கையில. அப்படியே சூரபத்மனிடத்திலே சமர் செய்து அன்று சூரபத்மனை கொன்றோமே சுலபமாக என்று இன்று என்னிடத்திலே சமருக்கு வந்திருக்கின்றான். வந்த காரணம் என் தந்தையை சிறைவடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? சிறையிலிருந்து மீட்க உன்னுடைய 5 அக்கா தங்க 7 பேர் செல்லிகள், அதாவது கன்னிகளாக விளங்கக்கூடிய அந்த கன்னிகளை சிறை மீட்டு என்னை வென்று செல்லலாம் என்று வந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே 10 மாதம் 300 நாள் முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து பிறக்கின்ற ஒரு குழந்தையால எப்படியா குழந்தையாலே ஒரு வீரனாலே நான் ஒண்ணும் செய்ய முடியாது. இவன் எப்படிப்பட்டவன்? யோனியின் திடமாக பிறக்காதவன். நான் வரம் பெற்றவன் பலம் பெற்றவன் இடத்திலே சமருக்கு வந்திருக்கின்றாய். வந்தது தவறு என்று என் பாதத்திலே விழுந்து வந்தவன் உன்னிடத்தில் நான் பணிய வேண்டுமா? அதை எடுக்கின்றாய். அசுரனுக்கும் தேவர்களுக்கும் ஆதியிலிருந்தே பகைகளாக விளங்குகின்றது. அதற்கு காரணம் கண்டிப்பா இந்த முருகப்பெருமான் கோமநாண்டி பையன், தமிழ் கடவுள். இவன் தான் காரணம். விடலாமா? பல நாள் பகை முடிந்தது.
வலிமை இருந்தால் முடிந்தால் வாசவருக்கு வாடா, வாடா. ஏய், சக்தியால் படைக்கப்பட்ட சக்தி வேலன் உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் சக்தியின் அம்சமாக விளங்கக்கூடிய அவருடைய தன்னிலிருந்து பிறந்தவன் நான். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம தேவனிடத்திலே அரிய பெரிய வரத்தை பெற்றவன். எப்படிப்பட்டவரோ இந்த படர்ந்த உலகத்திலே எந்த ஒரு ஆரோக்கியத்தினாலுமே எனக்கு மரணம் என்பதோ தோல்வி என்பதோ நேரக்கூடாது என்ற வரத்தை பெற்றவன் நான். உன்னால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. வந்த வழி பார்த்து வழிபா. என்னது உன்னை ஒன்றும் செய்து விட முடியாது. ஏதோ சக்தி வேல் கீழ் விழுந்ததால் நீ ஜெயித்து விட்டாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏய், உன்னுடைய ஆடுவோம் உன்னை சிறிது நேரத்திலே உருமாறி நான் எப்படி வந்து கொள்கிறேன் என்று சற்று பொறுத்து ஏய். உன் உடம்பு வரி வரியா ஒரு சில மாமியார் போல எல்லாரும் கண்ணில் தண்ணி வரவே. இந்த தேவர்களோட சண்டை இட்டு இட்டு எனக்கு சலித்து போய்விட்டது. தேவரோட சண்டை இட்டு எனக்கு சலித்து போய்விட்டது. ஆகையால இனி என்ன செய்ய வேண்டாம்? நான் வாங்கிய வர்றோம் மாய மந்திர ஜாலம், ஓடி வைப்பது, ஓடி எடுப்பது, கூடு விட்டு கூடு சக்தி, இந்திர ஜாலம், வேடனை கொடி மந்திர ஜாலம், இப்படிப்பட்ட மாய மந்திரத்தை வைத்து சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. ஆகையால் இந்த பாராக பிரபஞ்சத்திலே எனக்கு நிகராக எவனாவது மோடி வைப்பவனோ என்னை மோடி எடுப்பவனோ இருக்கின்றானா என்று பார்த்து அவனை உடனடியாக நடத்தி நடத்த வர வேண்டும். புறப்பட்டு வருமா? என்ன உரைத்தரும் இடத்தெல்லாம் என் வாயில் நல்ல வார்த்தையே வராது. 8 வாய்க்கு பார்த்தா இல்ல அது இல்ல ஒரு சைக்கிள் குத்தாடு பண்ணுகிற என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன வேணும் உனக்கு? சைக்கிள் நீ சைக்கிள் குத்தா பெட்ரோல் நான் போடுமா மாட்டேன். அட பாவி டேய், நான் யாரு எப்படிப்பட்டவன்? மாய மந்திர ஜாலங்கள் அனைத்து கரத்துல வைத்துக் கொண்டிருப்பவன். ஆமா உனக்கு சைக்கிள் இல்லைனா கஷ்டம் உனக்கு. ஆமாங்க. இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும்? எனக்கா காலைல ஒரு பல்சர் நேத்து குத்துறான். பல்சர் என்பில் விடுவா ஒரு பல்சர் நேத்து கூட பல்சரா உனக்கு பல்சரா காலை கைட்டு ஏத்துறோம் தனியா. நீ எத்தாந்து எடுத்துறா பாவீங்களா? உடனடியாக செல்ல வேண்டும். ஆமாங்க. எனக்கு நிகராக மோடி வைப்பவனோ மோடி எடுப்பவனோ எவராவது இருக்கின்றார்களா? ஆமாங்க. என்னை வெல்வன் ஒருவன் இருக்கின்றனா பார்க்க வேண்டும். ஆமாங்க.